அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனா கிறிஸ்துவா? சரி, இந்த காரியத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23ஆம் வசனம், அங்கே தீர்க்கதரிசினால் என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதென்றால், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போது நம்மளோடு இருக்கிறது தேவனா கிறிஸ்துவா? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகருடையதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா, இருவரையும் பிரிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இருவர்களும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 30ஆவது வசனம், இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக எண்ணினாலும் ஒன்றுதான், தேவனாகவே எண்ணினாலும் ஒன்றுதான். ஏன்னா இருவரும் ஒன்றாகவே. சரி, தேவன் எப்படி கிறிஸ்துவாக வெளிப்பட்டார்? மெய்யாலுமே தேவன் தம்முடைய ஜனங்களுக்காகவும் உலகத்தில் உள்ள பாவங்கள் என்பதற்கு குமாரன் என்ற ரூபத்தில் தான் இந்த பூமிக்கு மீண்டும் வெளிப்பட்டார். அவர் தேவனே நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் குமாரனுடைய ரூபத்தில் வெளிப்பட்டு எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். இங்கே தேவன் எப்படி? இங்கே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். தன்னுடைய குமாரன் மூலமாக, மனுஷகுமாரனாக தேவனே மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதியாரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். பாருங்க, தேவனே தம்முடைய குமாரனுடைய ரூபத்தில் வெளிப்பட்டார். இங்கே எதற்காக வேதத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பிரிப்பதே பெரும் பாவமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மூவருமாக ஒன்றாகவே. அதனால் தான் நம்ம தேவனையும் கிறிஸ்துவையும் வெவ்வேறாக பிரிக்காமல், நாம் கிறிஸ்துவை தேவனென்று எண்ணினாலும் சரி, கிறிஸ்துவாகவே எண்ணி நம்ம அவரோடு இடைப்பட்டாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவ அல்லாமல் தேவனென்று எண்ணி தேவனோடு இடைப்பட்டாலும் இது பிரிக்கிறவுடைய காரியம் அல்ல. யார இடத்தில் நீங்கள் இடைப்பட்டாலும் சரி, இருவரும் ஒன்றே. சரி, இந்த காரியத்திற்காக எனக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.